பேக் டு அவர் சேனல் பெஸ்ட் விங்ஸ். நம்ம சேனலில் வந்து நெகோமான் லைட் மான்ஸ்டர் பேட்டில் அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேம் ப்ளே தேர்டு பார்ட் வந்து இது. இந்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் செகண்டில் வந்து போக்கமான் பிடிச்சிருப்போம். செகண்டில் வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்போம் ஒருத்தங்க கூட. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2 புத்தர் மாதிரி இருக்குது. ஒரு 2 நெகாமான்ஸ் இருக்காங்க. அந்த நெகாமான்ஸெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி போயிடலாம். நான் திரும்ப பேட்டில் வைப்பாங்க. அது நம்ம பிடிச்ச பேட்டில் தான் போயிடுச்சு. நெகாமான் மான்ஸ்டர் தான் அது வந்து தானே. அதுக்கப்புறம் இங்கே இருந்தோம்னா வந்து தாண்டி மேலே இன்னொருத்த பேட்டில் கேட்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேசலாம். பேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, மோதிக்கலாம், வந்து மோதலாம். மற்ற கேம்ஸ் மாதிரி வந்து திரும்ப எத்தனை போய்க்கலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் கூட இந்த மாதிரி போக வரலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். 49 ஹெல்த் இருக்குது. நம்மக்கிட்ட அதிகமான ஹெல்த் இருக்கிறது ரெண்டுமே இருக்குது. எனக்கு ஃபயர் டேப் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹெல்த் இல்லைனாலும் டைப் அட்வான்டேஜ் தான் மேட்ச் ஆகும். ஏன்னா அதை விட எனக்கு கம்பேர் பண்ணும்போது ஹெல்த் அதிகமாக தான் இருக்குது. அதனால இதை எடுத்துருக்கோம். சரி வாங்க அட்டாக் பண்ணி பார்ப்போம். 4% தாங்க குறைஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அது நம்மளுக்கு குறைச்சிருக்கு, நம்ம குறையில அது குறைச்சிது. சரி நம்ம வந்து நல்லா குறைச்சி விட்ருந்தோம். பிரிச்சு மேய்ச்சி விட்டுலாமா? பிரிச்சு மேய்டா போட்டு பிரிச்சு மேய்ச்சி விட்டான். நெக்ஸ்ட்டும் சென்னர் ஃபஸ்ட்டு நான் முடியாது செகண்ட் ஸ்டன் இருக்குது. அது வந்து பெரிய சிம்பிள் போட்டுறோம். அமெரிக்கா சிம்பிள் சரியா? இதை அமெரிக்கா சிம்பிள் ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபயர் வந்து அடித்து முடிச்சு விட்றோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக முடிக்க முடியல, கொஞ்சம் முடிச்சு விட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் முடிச்சு விட்றலாம். நம்ம 4% குறைச்சி விட்ருச்சு. டைப் தான் அப்படின்னா டைப் பார்த்து நம்ம அடித்தா தான் நிறையா ஹெல்த்தும் குறையும். நடக்குது ஹெல்த்தை பார்த்து அடிக்கணும், டைப்பும் அடிக்கணும். ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். மூவ்ஸும் வந்து நல்லா பேலன்ஸ்லேயே இருக்கணும். லெவலும் நல்லாவே பேலன்ஸாக இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போகணும் ஜெயிக்க முடியும் பேட்டில். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்டில் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்டே பண்ணிடணும். தேர்டு பேட்டில்லாம் இந்த பேட்டில் திடீர் நடுவில் ஆட்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் பற்றிக்காதீங்க. ஓல்டு மாடல் இருக்கும், அதனால தான் ரெட்மி 9 அதனால தான் அப்படி சும்மா ஆடு வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னு தெரியல, வந்துக்கிட்டு சும்மா எல்லாத்தையும் ஆடு வந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஆடெலாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஆடு முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம கொண்டு ஒரு செஸ்ட்டு கிடைக்குது. செஸ்ட் என்னன்னு பார்ப்போம். 2 நெகோமானுடைய பால், இன்றைக்கி நெகோமானோட பால் மாதிரி தெரியும். அப்படியே கூலெல்லாம் கொடுப்பாங்கல்ல அவரது ஃபேன் இந்த மாதிரி இருக்குங்க. அப்படின்னா டயர் பால் கூட வச்சு டம்ட்டு ஃபீல் ஆகுது. நெகோமானுடைய இந்த கேட்ச் பால் பண்ணியிருக்கீங்கள. ஓகேவா? சரி வாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய இருக்கு. ஓகேவா? எனக்காக கிடச்சிட்டேன். இப்படிக்கா போகணும் தெரியல. அங்கே வழி இருக்குது. ஐயோ வேணாம் பசங்க, வீடியோக்குள்ளே கூப்பிட்டுக்கலாம். ரொம்ப கூட்டாளி வந்தீங்க. சூப்பராக இருக்குது. என்ன மோனு சன்ஃப்ளவர் தேவையில்லை. ஷார்ட்கட்டில் தான் போக முடியாதா? சட்டார் பண்ண முடியும் நினச்சிங்க. சட்டார் போட்டா கொஞ்சம் ஆப்பிள் இருக்குது, எடுத்துக்கோமா. நான் என்ன பண்ணுறது தேவை மஷ்ரூம் போகுமா? இதெல்லாம் வந்து அம்மாண்ணா ஐக்கு பொக்கிமான் சை வந்துச்சு மாற்றி ஓகேவா? இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்த இருக்கும். சாரி கேட்டு உங்கள்கிட்ட அப்படியே சாரி கேட்டு இல்லைங்கலாம் பேட்டில் பண்ணுறதுக்கு 3 கேட்குறாங்க. நம்ம ஏதாவது 3க்கு ஆடு பாகணுங்கிறாங்க. ஆடெல்லாம் பார்த்தேன், ஏன்னா டென்ஷன் இருக்குது. ஃபயர் டேப் தான் இருக்குங்க. லெவலும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க. நம்ம இந்த 2 வச்சு மோதி பார்ப்போம். நல்லா இந்த வந்து தோத்துட்டோம்னா வந்து நெக்ஸ்ட்டு இது போட்டுக்கலாம். ஏன்னா வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். நினைக்கிறேன். ஏன்னா மீடியமாகவே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபயர் டேப் வச்சுருக்கோம்.
வச்சுருக்கோம். அதனால அதை வச்சு நமக்கு மோதலாம் 8th லெவலாக இருக்கிற சரி இதை வச்சு மூடி பார்ப்போம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தோக்கடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வருங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ப்ளீஸ். இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் மட்டும் வந்து மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்டில் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சாரி இதுக்கெல்லாம் நான் வீடியோஸ்லாம் ஓகேவா? எல்லாமே கரெக்டாக சென்டரில் பார்த்து அடித்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். லைஃப் அவ்வளோதான் இருக்குது. ஜெயிக்கிறேன் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் எப்படி சண்டை போட்டுட்ருக்கேன். பதட்டமாக தான் இருக்குது. நான் அடித்து தான் ஜெயிக்க ட்ரை பண்ணுவேன். ஃபுல் பெஸ்ட்டையும் கொடுப்பேன். ஆனால் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்டைம்ஸில் தோற்றுருமோன்னு சொல்லிட்டு இருக்குது நம்முடைய மனசில். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த டைனோஸ்லாம். சரி டைனோஸ்னால் மான்ஸ்டர்ஸ். ஓகேவா? நம்ம ஒன்று கூப்பிடலாம். இது வந்துட்டு அதை நான் கூப்பிட்டு மட்டும்தான் நான் பிளேட்லலாம். சரி நெக்ஸ்ட்டு வந்து முசார். ஆமாம் முசார் 3 வச்சுருக்காங்க. 3 கிராஸ் தான் நம்ம கிட்ட 2 இல்லை. அந்த சன்ஃப்ளவரு சன்னரு அதுக்கப்புறம் இந்த முசார் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கேபிட் வச்சுருக்கோம். நாங்கள் கேபிட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டுக்கு. அது கொஞ்சம் நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். ஸோ அம்மையாக முடிச்சு விட்டுருச்சு. ஒன்று 1% தான் இருக்குது ஹெல்த்து. அதையும் அப்படியே முடிச்சு கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாப்பாவும் முடிச்சு கொடுத்துட்டா. சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டான். செம்ம மாதிரி சண்டை போடுறாங்க. தக்காளி சோறு அடிக்கிறடா அப்படின்னு இல்லை. வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்க முடியுங்கன்னு தெரில. சரி இதை நான் பார்த்துட்டு இப்படியே ட்ராகனை கூப்பிட்டுக்கலாம். செம்மையாக அடிக்கிற குறைச்சி விடாமல் பிரித்து மெஞ்சு விட்டேன். 2 ஒருத்தர் நான் 4வது வந்துட்டு 2 பேர் 4வது இருக்குமா முடிச்சு விட்டேன். இதையும் முடிச்சு விட்டேன். சூப்பரா கிட்டத்தட்ட நீ வந்து 16 வரைக்கும் முடிக்கிறார் ஸ்டெப்பில் மேட்ச்சில். சூப்பராக சாப்பிட்டேன். அதுக்கு 4 முடிச்சு விட்ட முடியாது. தனித்தனியாக பிரித்து வச்சுக்க முடியும். தனியாக முடியாது. கஷ்டம். ஏன்னு உங்களுக்கு தெரியும். சாரி நான் கட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக கட் பண்ணி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். அதை சொல்லுவேன். ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப வச்சு இப்போ நான் வந்துடுவோம். ஓகேவா? நல்லா வந்திருக்கோம். ஓகேவா? ஆட்ஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறுத்தவே இருக்காது. ரொம்ப நிறைய கேம்ஸ் விளாண்டு கொடுத்து வந்துடுச்சு ஆட்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த டைம் இல்லை அந்த டைம் ஆனாலுமே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் ஒன்று சொல்ல போனால் தடியான ஒன்று. சமையல் குட்டி தக்காளி இருக்குங்க. இதை பிடிக்கணுங்க. விளையாண்டோம் பிடிச்சிடலாம். ஏன்னா விட்டு போக முடியாது. விட்டு போகாத நல்லா இருக்குது. சரியா? நாங்கள் பிடிப்போம். ஏன்னா அது ரொம்ப அதில் ஒரு பக்காவாக இருக்கா தக்காளி சொல்லுறது எல்லாருமே பிடிக்கலாம். ஐயோ போக்கி பாலம் இல்லைங்க. சரி வேணாம் போகிற போது வேணா வந்துக்கலாம். ஏங்க இப்படின்னா போட்டு வேண்டாம். அப்படி எந்த நிறைய இருக்கும். எங்கள் சுற்றி பார்த்தாச்சுல. ஓகே பாப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பாப்பாக்கு விட மாட்டீங்க. எங்கள் பாப்பா சரிப்பா சண்டை போட்டு அவங்க போட்டு பிடிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறது? ஒன்று தாண்டி தான் போகணும். மீன்ஸ் இந்த மாதிரி நம்ம 2 கை இந்த மாதிரி இப்படி போனோம்னா தோற்றுருமோ ஜெயிப்போமான்னு தெரில. கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் தான் போகணும். நல்லா கொடுத்துருவோம். என்ன பண்ணுறோம்? நல்லா கொடுத்துட்டேன். என்ன பண்ணால் நல்லா பண்ணி தான் போகணும். அது யாராவது வீடியோ பார்த்துடலாம். ஏன்னா வந்து வீடியோ பார்த்துட்டு போகிறது நல்லதாக தான் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு போகிறதில்ல. வீடியோ நல்லா கொண்டு வச்சுட்டு போகுது. ஏன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுவும் வந்து மெயினானது. அதை நம்ம பார்க்கணும். நம்மள்கிட்ட 2-3 டைப் தான் இருக்குது.
அதுமாரி 3 டிப் தான் இருக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு ஜெயிக்கணும். நம்மக்கிட்ட ஆப்பிள் இருக்கும், அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? டெவலப் பண்ணிட்டு போகலாம். வாங்க வெளியே வாங்க. வெயிட் பண்ண வரேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இப்படி வந்துக்கலாம், இங்கே போய்க்கலாம். ஓகேவா? வந்துட்டு ஓகேவா? சூப்பரில் தண்ணி வரல அவங்க கொடுத்துருக்கான். வெயிட் பண்ணுங்க. இங்கே கைடு இங்கே இருக்கா அப்படின்னு ஃபீட் கொடுக்கணுமா? நீ வேணாம்ப்பா, கிராஷ் செம்மையாக இருக்க. உனக்கு வேணாம், இப்போ எனக்கு கொடுப்போம். ஏன்னா இவங்க தான் கம்மியாக இருக்குது. நல்லா போட்டு பக்கம் விட்டேன். அடி மாஸ்க் கொடுத்துட்டேன். தக்காளி ஃபுல் பண்ணி விட்டான். சரி எப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அள்ளி நீ வச்சுட்டு போடா, வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சமாக ஆப்பிள் எடுத்துக்கும். கச்சி மூச்சு விட்ருக்கேன். அதுதான் பார்த்துக்கலாம். ஓகே, 8 லெவல் எவ்வளோவா? 16 ரூபாவா? எதிர்பார்த்து ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். சூப்பராக டெவலப் பண்ணி விட்டாங்க. தக்காளி வேறு வந்துச்சு. ஓகேவா? 9th லெவலில் தக்காளி சொல்ல தரமாக இருக்கான் தலைவன். அது வந்துடுச்சா? இந்த மாதிரி ஹேண்ட் இல்லாமல் லேட்டாக ஆகும். இப்போ தான் ஆட்டம் வந்துச்சு. நானே கண்டுபிடிக்கிறேன். 2 ஃபீடு பண்ணுறதுக்காக வந்துருக்கேன். இப்போ நானே சாப்பிட்பா தக்காளி மாதிரி அல்வா பொடி எல்லாம் வந்துச்சு. ஓகே, கொடுக்கலாம். என்ன பண்ணுறது? கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்போம். ஏன்னா லாஸ்ட்டாங்க வரட்டுங்க. நல்லா பண்ணுற அளவுக்கு வந்துடுங்க. இப்போ நான் ஒன்று ஏற்றிக்கிறேன். 2 லெவல் தான் பண்ணி விட்டுட்டாப்பியாது. அப்பா எல்லாம் முடிஞ்சு எல்லாமே பண்ணல காணுங்க. இப்போ எங்கே செம்மையாக இருக்கும். இப்போ வாடாப்பா பாப்பா உன்னை முடிச்சு விடதான் வந்திருக்கேன். நீ இப்போ பாப்பா வைக்க முடியும். வைக்க முடியும். ஸ்விட்ச் பண்ணுறா கொடுக்க மாட்டேங்கிறப்பா. எடுத்து விட்டு நீ இறங்கு, நீயும் இறங்கு. எடுத்துட்டு நீ போயிட்டு அதுக்கடுத்து நீ போ. பக்காவாக வரும். நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். கேட்க மாட்டேன். சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் கம்மியாக ஒரே ஒரு பேட் லக் என்னென்னா ஸ்விட்ச் பண்ணுறேன். என்ன சொல்ல போய் வைக்கிறதுனா இதை சேஞ்ச் பண்ணேன். வாங்கி சேஞ்ச் பண்ண முடியல. இருந்துச்சுன்னா நினைக்கிறேன். அதில் தெரியல. ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னா சொன்னான். ஆனால் அந்த கையில் ஏமாற்றிக்கலான்னு தெரில. இன்னும் செட்டிங்ஸில் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்ப்போம். செட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. அதிகமாக உழுகுது. முடிச்சு விட்ணுங்க. ஆனாலும் ஏன்னா ஹெல்த் பார் வச்சுருக்கோங்க. அந்த மூவ் இருக்கனால டிச்சை விட்டுருக்காங்க.
பிரிச்சு மேலே. சரி வெயிட் பண்ணுவோம், நம்ம முடிச்சோம் பிரச்சனை தேரா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மெடல் பண்ணுறது 7 வயது தெரியாமல் பாய் தான் பண்ணுவேன். வெளியில் சொன்னேன் சாரி. தான் வந்துடுவேன் கண்டுபிடி வரல. சரி நம்ம உள்ளே போவேன். அப்படியே முடிஞ்சு பார் முடிச்ச வருஷம் எனக்கு பிரிச்சு நம்மளுக்கும் முடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக முடிச்சா மட்டும்தான் முடியும். முடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் சூப்பராக நம்மளோட பைக்கு கொடுத்துருக்கா. 1 day 0 minutes. ஓகே, வண்டி கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டலாம் தான் இருக்கேன். ஓகே, வண்டியை ஓட்டாச்சு. ஏதாச்சும் போய் மாட்டேங்குது மினிட்ஸா. ஓகே இவ்வளோ இருக்கம் போய் மட்டும் தான் பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம் நம்ம. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்துடுவோம். எங்கேன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரியா, பாய், டாட்டா. நெக்ஸ்ட் நான் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். சார் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க. பண்ணிடலாம். பாய்.